வெல்கம் வியூவர்ஸ். அது மே 23, 2005 டெக்சாஸ். 37 வயதான ஜான் வில்சன் அன்னைக்கு நாள் முழுவதுமே வேலை செஞ்சு முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே லிவிங் ரூம்ல இருக்கிற சோஃபால ரொம்பவே டயர்டா அப்படியே படுத்துறாரு. ஜான் டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனில ஆயில் பைப்லைன் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அன்னைக்கு நாள் முழுவதுமே பயங்கரமான வெயில்ல தன்னுடைய கார் எடுத்துட்டு நிறைய சைட்டுக்கு போய் அவருடைய செக்கிங்ஸ பண்ணியிருந்தாரு. சோ அன்னைக்கு நாள் முழுவதுமே அவருக்கு ஒரு சின்ன பிரேக் கூட கிடைக்கல. அதனால இப்ப வீட்டுக்கு வந்த ஜான் ரொம்பவே டயர்டா இருந்தாரு. அவருக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம இப்ப தூங்க போகணும் அப்படிங்கிறது. ஆனா அவருடைய மைண்டுக்கோ நம்ம இப்ப தூங்க போனோம் அப்படின்னா மறுபடியும் எப்பவும் போல காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும், எப்ப பார்த்தாலுமே இதான் ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் எரிச்சல் அடைகிறாரு. சோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவரு தனக்கு பிடிச்ச ஹாபியான ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்த ஒரு முடிவு அவரை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு அப்படிங்கறதும் ஒரு சில நிமிடங்கள்ல நிலைமை எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்ல இப்ப வரைக்குமே நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் கேட்கறதுக்கு அது பொய் மாதிரியே இருக்கும். ஆனா உண்மையில நடந்த சம்பவம் தான் அது. அப்படியான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நார்மலா ஜான் எப்பவுமே ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் ஃபிஷிங் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கோ சால்ட் வாட்டர்ல ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. டைம் இப்ப கரெக்டா இரவு 7:30 மணி இருக்கும். அவருடைய ஃபிஷிங் ராட் எடுத்து பிக்கப் ட்ரக்ல போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அவரு கிளம்புனதுல இருந்து 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் கழிச்சு டெக்சாஸ் உடைய பார்டர்ல இருக்க கிறிஸ்டல் பீச் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பீச்சுக்கு வராரு. இருக்கிற பார்க்கிங் ஏரியால தன்னுடைய காரை பார்க் பண்ணாம எப்பவும் போல தன்னுடைய காரை எடுத்துட்டு பீச்சுக்குள்ளேயே கடல் பக்கத்துல ஓட்டிட்டு போறாரு. இந்த பீச் மத்த பீச் மாதிரி இல்ல. பிகாஸ் இதோடைய மணல் ரொம்பவே ஹார்டா இருக்கும். சொல்ல போனா சிமெண்ட் மாதிரி ரொம்பவே ஹார்டா இருக்கிறதால கார் எல்லாம் தாராளமா ஓட்டிட்டு போலாம். அதனால ஜான் மட்டும் இல்ல, இவர மாதிரி இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய காரை பீச் வரைக்குமே ஓட்டிட்டு வர்றது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஜான் அவருடைய பிக்கப் ட்ரக்கை எடுத்துட்டு கடல் கிட்ட ஓட்டிட்டு போறாரு. ஆனா இன்னுமே அவரு நினைச்ச மாதிரி லோ டைட் இன்னும் செட்டில் ஆகல. ஆக்சுவலா லோ டைட் அப்படின்னா கடல் உள்வாங்கும் இல்லையா, அதாவது ஏற்கனவே கடல் இருந்த இடத்துல இருந்து இன்னுமே உள்ள போயிருக்கும். ஸோ நம்மளால இன்னுமே அங்க உள்ள நடந்து போக முடியும். அதே போல ஹை டைட் அப்படின்னா ஏற்கனவே கடல் இருக்கிறத காட்டிலும் இன்னுமே வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி வரும். நம்ம மணல்ல உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்த இடம் எல்லாமே கடல் நீர்ல மூழ்கி இருக்கும். இததான் ஹை டைட், லோ டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடல்ல அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடக்க ஆரம்பிக்கும்.
ஜான் தன்னுடைய பிக்கப் ட்ரக்கை இப்ப கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் கொண்டு போறாரு. அட் த சேம் டைம் இப்ப கடல் லோ டைட் ஆகிட்டு இருக்கு, அதாவது கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. சோ ஜான் தன்னுடைய பிக்கப் ட்ரக்கை டைடல் ஜோன் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துல நிறுத்துறாரு. டைடல் ஜோன் அப்படின்னா சப்போஸ் ஹை டைடு வந்துச்சு அப்படின்னா அந்த இடம் கடல் நீர்ல மூழ்கிரும் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலுமே அவருடைய வண்டியை அங்க நிறுத்தும் போது அது லோ டைடு அப்படிங்கறதால கடல் இனிமே ரொம்ப தூரம் தள்ளி உள்ளதா இருந்துச்சு. ஹை டைடு வர்றதுக்கும் இன்னும் பல மணி நேரங்கள் இருக்கு. அது வரைக்குமே நம்ம இங்க இருக்க போறதில்ல அப்படின்னு அவருடைய வண்டியை அங்க டைடல் ஜோன்லயே நிறுத்துறாரு. இப்போ அவருடைய கார்ல இருந்து கீழே இறங்கி அவருடைய ஃபிஷிங் ராடை எடுத்துட்டு போய் கடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல நின்னு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மிட் நைட் அப்படிங்கறதால அவரை சுத்தியுமே ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு. அந்த இடத்துல அவர் மட்டும்தான் இருக்காரு, அவரை சுத்தி வேற யாருமே இல்ல. தூரத்துல தான் ஒரு சில ஃபிஷர்மேன்ஸ் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவருடைய ஃபிஷிங் ட்ரிப்பை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஜானுக்கு ரொம்பவே டயர்டாக ஆரம்பிக்குது. அங்க கடலுக்குள்ள தன்னுடைய இடுப்பளவு ஆழத்துல நின்னு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது கடல் அலைகள் வந்து ஜான் மேல மோதிட்டே இருந்தது. ஆல்சோ அவர் அங்க நின்னுட்டே ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நாள் முழுவதுமே அவர் ரொம்பவே அதிகமான வேலைகள் செஞ்சது அப்படின்னு இது எல்லாமே சேர்த்து அவரை ரொம்பவே டயர்டாக்கி இருந்துச்சு. சோ ஜான் அப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. விச் மீன்ஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தூக்கம் இங்க தூங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ அந்த சர்ஃப் ஜோன்ல இருந்து ஃபிஷிங் ராட் எடுத்துட்டு தன்னுடைய ட்ரக்குக்கு திரும்பி வராரு. அந்த ஃபிஷிங் ராட தன்னுடைய ட்ரக்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க நின்னுட்டு இருக்கிற அவருடைய ட்ரக்குக்கு அடியில தவழ்ந்து போய் அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அங்க கிறிஸ்டல் பீச் கிட்ட வாக்கிங் போன ஒரு நபர் அங்க கடற்கரையில இருந்து கடலை பாக்குறாரு. அப்ப அங்க இருக்கிற சர்ஃப் ஜோன்ல ஒரு பிக்கப் ட்ரக் ஒன்னு பாதி மூழ்கின மாதிரி நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனடியா அதை அவர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் அங்க வந்து பார்த்துட்டு அத டோ ட்ரக்குக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. டோ ட்ரக் டிரைவர் அங்க வந்து பார்க்கும்போது இன்னுமே அங்க கொஞ்சம் ஹை டைடு தான் இருந்திருக்கு. சோ லோ டைட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பிக்கப் ட்ரக்ல செயின்ஸ் அட்டாச் பண்ணி அதை பின்னாடி இழுக்க முடியும். கொஞ்ச நேரத்திலேயே அங்க லோ டைடும் ஆகுது. சோ அந்த டோ ட்ரக் டிரைவர் செயின்ஸை மாற்றுறதுக்காக அந்த பிக்கப் ட்ரக் கிட்ட போறாரு. அப்போ அந்த பிக்கப் ட்ரக்குக்கு அடியில ஒரு இறந்த உடல் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அது ஜான் வில்சனுடைய உடல் தான். ஜான் வில்சனுக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ் பல விசாரணைகள் நடத்தி அவங்க ஃபைனலா கொடுத்த ரிப்போர்ட் படி சின்னதா குட்டியா ஒரு தூக்கம் தூங்கலாம் அப்படின்னு அந்த ட்ரக்குக்கு அடியில போன ஜான் ரொம்பவே ஆழ்ந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதை விட ரொம்பவே அதிக நேரம் தூங்கினதால அந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த பீச்சுடைய மணல் என்னதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மணலா இருந்தாலுமே சில மணி நேரங்கள்ல அந்த பிக்கப் ட்ரக் உடைய வெயிட் அந்த மணல்ல அப்படியே செட்டில் ஆகி கீழே புதைய ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த பிக்கப் ட்ரக்குக்கு அடியில படுத்துட்டு இருந்த ஜான் ஒரு கட்டத்துல அவருடைய பிக்கப் ட்ரக்காலேயே ட்ராப் ஆகியிருப்பாரு. விச் மீன்ஸ் அவரால் லெஃப்ட் ரைட் முன்னாடி பின்னாடி அப்படின்னு எந்த பக்கமுமே நகர முடியாதபடி அந்த பிக்கப் ட்ரக் அவரை அமுக்கி இருக்கும். இதுல அவர் இரண்டு விதமா இறந்திருக்கலாம். ஒன்னு அந்த பிக்கப் ட்ரக் அவரை கண்டினியூஸா அப்படியே அமுக்கி அதுவே அவரை நசுக்கி இறந்திருக்கலாம். அல்லது அந்த பிக்கப் ட்ரக் அவரை நகர விடாம ட்ராப் பண்ணி அப்படியே அந்த கடல் மணலோட சேர்த்தி அவரை பின் பண்ணியிருக்கலாம். ஆனா அதனால அவர் அப்ப இறந்திருக்க மாட்டாரு. அவரால் நகர முடியாம ஆனா உயிரோட தான் இருந்திருப்பாரு. அப்படி நகர முடியாம அவர் தவிச்சிட்டு இருந்த அதே நேரத்துல அங்க ஹை டைட் வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து அந்த இடத்த மூழ்கடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதுல அவருடைய கை கால்களை கூட அசைக்க முடியாம அவர் மூழ்கி இறந்து போயிருக்கலாம். ஆனா இந்த இரண்டுல எதுவா இருந்தாலுமே ஜானுடைய அந்த கடைசி நிமிடங்கள் ரொம்பவே கொடூரமானதாகவும் ரொம்பவே பயங்கரமான டார்ச்சர் அனுபவிச்சுதான் அவர் இறந்து போயிருப்பாரு. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.